இதை அறுவடை பண்ணிடலாங்க மிளகாய. பாருங்க எவ்வளவு மிளகா இருக்குன்னு. இந்த 4வது தொட்டியில எடுக்க. இதுல கூட நிறைய பிஞ்சு இருக்கு, பழமும் இருக்கு. இப்ப விளைஞ்சது மட்டும் பார்த்து எடுத்துக்கலாம், மிச்சதை வச்சிருவோம். தன்னுடைய வீட்டுல விளைய வச்சு சொந்தமா செய்து சாப்பிடுறது அது ஒரு சுகம், தனி டேஸ்ட். ஏன்னா நம்ம எந்த ஒரு உரமும் போடல, கெமிக்கல் கலந்த உரம், எல்லாம் காய்கறி கழிவு, இதுல வந்த விளைச்சல் தான் இது. இதனால எனக்கு இது சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். பாருங்க 3 வாரத்துக்கு முன்னாடி மிளகா காமிச்சேன். இதை எடுக்க கொஞ்சம் உரம் போட்டாதான் மிளகா பருக்கும்னு சொல்லி, இதோடைய தரமே அவ்வளவுதான் போல. பழுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு காய் இருக்குன்னு எடுத்துடலாம். இது 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன், 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ. மிளகா பருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப மெலிசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரம் வச்சதை கூட போட்டிருப்பேன் அந்த வீடியோ. ஆனா ரொம்ப பழுக்கவே இல்லை, விலை ஜுருசாவே ஆகலைங்க, எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்களேன், இத்தினுள்ளே பழுக்குது. இந்த வெயிலுக்கு வெம்பி பழுத்துருச்சோ என்னமோ தெரியல. ஒரு நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்க வீட்டுல. அப்புறம் நான் வந்துதான் ஊத்துனேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இதெல்லாம் பழுத்து இருந்தது. அதனால இப்ப இதை எடுத்துடுறேன். இன்னைக்கு இதை அறுவடை பண்ணிடலாங்க மிளகாய. ஒரு தொட்டியில இவ்வளவு மிளகா எடுத்திருக்கேங்க. இன்னும் 10 எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விளையணும். இப்போ இந்த செடியில எடுத்து முடிச்சாச்சுங்க. இருந்தாலும் இவ்வளவு மிளகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் இன்னும் சரியா விளையணுமோன்னு தோணுது எனக்கு. அதனால இதை மட்டும் விட்டுட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு எடுத்து பார்ப்போம். பழுக்குதுன்னா எடுத்துடலாம், இல்ல 2 வாரம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த தொட்டியில இருக்கு. செமையா மிளகாங்க. இன்னும் ஒண்ணு கொஞ்சம் பெருசா இருந்தா பார்க்கணும், அழகா இருக்கும். இது குட்டி குட்டியா இருக்கு. இப்படியே அடுக்கடுக்காதான் இருக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியலங்க. எல்லாம் அதே சைஸ்ல இருக்கு, பழுப்பு இருக்கு. பாருங்க, பாருங்க எவ்வளவு மிளகா இருக்குன்னு. இந்த 4வது தொட்டியில பாருங்க எடுக்க. இதுல கூட நிறைய பிஞ்சு இருக்கு, பழமும் இருக்கு. இப்ப விளைஞ்சது மட்டும் பார்த்து எடுத்துக்கலாம், மிச்சதை வச்சிருவோம். எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்க.
போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி உரம் கொடுத்தோம் இல்லையா, காயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்க. இந்த பிஞ்சு காய் அதிகமா இருக்கிறதெல்லாம் இப்போ பிடிச்ச காய். இன்னும் 2 வாரம் ஆனா திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோவுக்கு வரும். இந்த பழத்தெல்லாம் இருக்கலாம், மிளகா பழம். இது வந்து 10வது தொட்டிங்க. இது வந்து நான் வந்து காமிக்கல, உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே காமிக்கல. அவரைக்காய்க்குள்ள வச்சிருக்கோம், காய்க்குமோ என்னமோ தெரியாதுன்னு. இப்ப பாருங்க அது எவ்வளவு காய் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஒரு செடியிலே அவரைக்காய் உள்ள இருக்கிறதுல இவ்வளவு மிளகா இருக்கு பாருங்க. இதுலயும் இவ்வளவு மிளகா இருக்கு. இதுல வந்து இலை சுருட்டு பூச்சி விழுது. இது தனியா இருக்குது, தனியா இங்க ஓரத்துல. அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் சாம்பல் தொளிச்சு விடணும். சாம்பலுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன், பழைய சாம்பல் கொஞ்சம், அதை போட்டு விடணும். போட்டு விட்டாதான் அந்த இலை இந்த சுருட்டு பூச்சி போகும். இங்க பாருங்க, இன்னைக்கு அறுவடை எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு, எவ்வளவு மிளகா. நான் வந்து கொஞ்சம் பெருசா வரும்னு நினைச்சேன், பெருசா வரல. அதனாலதான் அது வந்து இருக்கட்டும் விளையட்டும்னு விட்டதுனால இது அப்படியே பழுத்து போச்சு மிளகா. அதனால இதுக்கு மேல விட்டா நல்லா இருக்காது. பாருங்க, இந்த பழம் வச்சு நம்ம இது பண்ண முடியாது, காஞ்சாலும் நமக்கு வத்தலுக்கு பத்தாது, கம்மியா தான் இருக்கும். இது அதனால சட்னி இதுக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு இவ்வளவு மிளகாய் எடுத்திருக்கோம். தன்னுடைய வீட்டுல விளைய வச்சு சொந்தமா செய்து சாப்பிடுறது அது ஒரு சுகம், தனி டேஸ்ட். ஏன்னா நம்ம எந்த ஒரு உரமும் போடல, கெமிக்கல் கலந்த உரம், எல்லாம் காய்கறி கழிவு, இதுல வந்த விளைச்சல் தான் இது. இதனால எனக்கு இது சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம். மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க.